ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக ஒரு நான்வெஜ் லன்ச் மெனு தயார் பண்ணலாம். நல்ல வாழை இலை விரித்து விதவிதமாக வச்சு பரிமாறுற மாதிரி ஒரு லன்ச் மெனு தயார் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புலேருந்து ஆரம்பிச்சிடலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 லவங்கம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, அப்புறம் பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு இது பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போனதும் ஒரு 1/2 கிலோ மட்டனை இது கூடயே சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு, ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், அப்புறம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சிம்பிளாக தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் தக்காளி இது தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை. இப்படி செஞ்சாலே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் கொத்தமல்லி தூவி இதை ஒரு மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 கிலோ மட்டனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதும் ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூனு பிரியாணி மசாலா இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கறி வேகிறதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுக்கிறேன். இது நல்ல இளம் ஆட்டுக்கறின்றதுனால ஒரு 2 விசிலுக்கே நல்லா வெந்துடும். இன்னும் அரிசி போட்டு அதுலேயும் வேகும் இல்லைங்களா, அதனால் இப்போ 2 விசில் வரத்துக்குள்ளே அரிசி கழுவி ஊற வச்சுக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன்.
1 கிலோ அரிசியை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு முக்கால் பாகம் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சீரக சம்பா அரிசின்றதுனால 4 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ எலுமிச்சை பழத்தையும் சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும் போது ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இது ஒரு விசில் தான் விட்டேன். ஒரு விசில் விட்டதும் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அரிசி எவ்வளோ உதிரியாக வந்திருக்குது. மட்டனும் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது கபாப் போட்டுக்கலாம். நான் கபாப் மசாலா ரெடிமேடு தான் யூஸ் பண்ணேன். கிங்ஸ்னு ஒரு பிராண்டு. ரெடிமேட் மசாலா போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு, 1 ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 முட்டை, ஒரு எலுமிச்சை பழம். இது நல்லா இந்த மாதிரி தண்ணி விடாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் இது இல்லை. நான் தண்ணி சேர்த்தலை. இப்போ கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு இருந்தேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு. அதுக்கப்புறம் தான் பொரித்தேன். பிரியாணி செஞ்சாலே பக்கத்தில் லெக் பீஸ் இல்லைன்னா எப்படி, அதனால தான் லெக் பீஸ் பொரித்தோம். அடுத்து சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாண்லியில் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு வெங்காயமும் போட்டு கலந்து பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாவும் போட்டேன். இதெல்லாம் பொன்னிறமாக வதங்கிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இது கூடயே கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை கிலோ சிக்கனை இது கூட சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி, கல்லுப்பு, அப்புறம் பச்சை கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதை போட்டு கொஞ்சம் நேரம் இதுலேயே வேகட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை ஸ்பூனு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கறி வேக விடுங்க. இப்போ சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிற வேண்டியது தான். இப்போ நல்லா ஒரு தலைவாழை இலையை போட்டு பீட்ரூட் அல்வா, ஸ்வீட்டுக்காக பீட்ரூட் அல்வா பண்ணியிருந்தேன், ஆனால் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் லெக் பீஸு, தயிர் பச்சடி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, அப்புறம் மட்டன் பிரியாணி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள் மட்டன் பிரியாணி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்ட்டு. கறியும் பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்துச்சு. கறியோட சாரெல்லாம் நல்ல சாப்பாட்டில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீரக சம்பா மட்டன் பிரியாணினா சொல்லவா வேணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.